நம்முடைய கூட்டணி கட்சியை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தரும் பேசும்போது நாம் உன்னிப்பாக நாம் கவனித்து பார்க்கும்போது அவர்கள் சொன்ன கருத்துக்கள் ஒவ்வொன்றும் ஆணித்தனமான கருத்துக்கள். நம்முடைய தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவன் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த அருந்ததிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்த, உரிமைகளை பெற்றுத்தர, விடுதலைக்காக எந்த அளவுக்கு பாடுபட்டு இந்த அமைப்பை உருவாக்கி ஒரு சிறிய அளவு இருந்த அமைப்பை இன்று கிட்டத்தட்ட பல ஆயிரக்கணக்கான நபர்கள் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மாநாட்டினை இன்னைக்கு உருவாக்கக்கூடிய அளவுக்கு தகுதியுள்ள தலைவராக தன்னை மெருகேற்றிக் கொண்டிருக்கிறார் என்பதை அவர் கடந்து வந்த பாதையை நாம் பின்னோக்கி பார்க்கும்போது அதில் அவருக்கு வந்த வலிகள், வேதனைகள், இதை எல்லாத்தையும் தாண்டி இன்று இந்த சிறப்பு வாய்ந்த மிகப்பெரிய மாநாட்டை நிகழ்த்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்கள் இங்கு சாதனை படைத்து விட்டார். அண்ணன் நாகை திருவள்ளுவனிடம் பேசும்போது நான் கேட்டேன், நீங்க எங்க மாநாட்டை நடத்த போறீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இந்த பெருமைக்குரிய கரூர் மண் என்று சொன்னார். இந்த கரூர் மண்ணை பொறுத்தவரை இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. நம்முடைய மரியாதைக்குரிய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களின் கோட்டை. அவர் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காத, எந்த ஒரு வேறுபாடும் பார்க்காத ஒரு சிறந்த அரசியல் தலைவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். அனைத்து மக்களுக்கும் தேவைகளின் அனைத்து மக்களுக்கான தேவைகளை தொடர்ந்து அவர் வலியுறுத்தி இந்த கரூர் மண்ணில் மிக சிறப்பு வாய்ந்த திட்டங்களை கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய பட்டியல மக்கள் என அனைத்து மக்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து பணியாற்றக்கூடிய ஒரு சிறப்பான அரசியல் தலைவர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள். நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவன் எப்படி இந்த மாநாட்டை நடத்துவதற்காக இந்த கரூர் மண்ணை தேர்ந்தெடுத்தாரோ அதே போல சில மாதங்களுக்கு முன்னாடி நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்னுடன் ஒரு சில பணிகளை இட்டிருந்தார். மிக முக்கியமாக நம்முடைய துறை சார்பாக நம்மளுடைய பட்டியலின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் சென்றடைந்து அவர்களுக்கான தேவைகளை அறிந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்ற கட்டளையை இட்டிருந்தார். அப்போது நீங்க எங்கே துவங்குகிறீர்கள் என்று கேட்டபோது நான் எடுத்த எடுப்பிலே சொன்ன முதல் மாவட்டம் அது கரூர் மாவட்டம் தான். காரணம், இந்த கரூர் மாவட்டம் என்பது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு மாவட்டம். அதை சிறப்பாக நிர்வகிக்கக்கூடிய ஒரு சிறந்த நிர்வாகியாக, தலைவராக நம்முடைய அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும்போது இங்கிருந்து தொடங்கினால்தான் அது சிறப்பாக இருக்கும், வெற்றி பெறும் என்கின்ற எண்ணத்தின் அடிப்படையில் அந்த பயணத்தை நாங்கள் கரூர் மாவட்டத்திலிருந்து தொடங்கினோம். இங்க இருக்கக்கூடிய கரூர் பகுதியை சார்ந்த வெவ்வேறு பட்டியலின மக்கள், அருந்ததியர் மக்கள் என நானும் அண்ணன் செந்தில் பாலாஜி அவரும் இணைந்து அவர்களிடம் சென்று அவர்கள் தேவைகளாம் அறிந்து இந்த பயணத்தை தொடர்ந்து உள்ளபடியே இந்த கொங்கு மண்டலத்தில் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களின் தேவைகள் இருந்து அதை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறோம். அந்த அளவுக்கு அந்த பெருமைக்குரிய இந்த கரூர் மண்ணில் இங்கு நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்கள் இந்த மாநாட்டை, அதுவும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய அந்த முப்பெரும் விழா நிகழ்த்திய அதே திடலில் இந்த அளவுக்கு பிரம்மாண்டமான முறையில் நடத்திய அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக, கரூர் மாவட்டம் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் இங்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னைக்கு இந்த அருந்ததியர் மக்கள் இந்த அளவுக்கு எழுச்சி பெற்றிருக்கிறார் என்றால் இதற்கு ஒரு மிகப்பெரிய காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர் நம்முடைய தமிழ் புலிகள் கட்சியை சார்ந்த அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்கள். இதுல மிக முக்கிய பங்கு இங்க இருக்கக்கூடிய அருந்ததியர் இளைஞர்களுக்கு உண்டு.
பல்வேறு அருந்ததிய சொந்தங்களை உயர்த்தக்கூடிய பல்வேறு அமைப்புகள் நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறது. இருந்தாலும் அதில் அதிக அருந்ததியர் இளைஞர்கள் எந்த கட்சியில் இருக்கிறது என்றால் அது தமிழ் புலிகள் கட்சியில் இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு புதிய உத்வேகத்துடன் இந்த தமிழ் புலிகள் கட்சி சிறப்பாக அந்த நாகை திருவள்ளுவர் அவர்கள் தலைமையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு உறுதுணையாக நம்முடைய திராவிட சித்தாந்தத்தை ஏந்தி வரக்கூடிய 2026 தேர்தலில் திமுக வெற்றி பெறுவதற்காக மிக முக்கியமாக உறுதுணையாக இருக்கக்கூடிய கட்சியில் ஒன்று நம்முடைய தமிழ் புலிகள் கட்சி. அவர்கள் கொண்டு வந்த 25 தீர்மானங்கள் படிக்கும்போது முதல் தீர்மானமே அதுதான், 2026 திமுக வெற்றி பெறணும், அதற்கு உறுதுணையாக தமிழ் புலிகள் கட்சி இருக்கும் என்கின்ற தீர்மானத்தை இந்த மாநாட்டின் வாயிலாக நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவர் அவர்கள் வடிவமைத்திருக்கிறார். இன்னைக்கு அருந்ததிய மக்கள் அவர்களுக்கு எண்ணற்ற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தீட்டியிருக்கிறார். உள்ளபடியாக நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த 2009 கொண்டு வந்த 3% இடஒதுக்கீட்டின் வாயிலாக கிட்டத்தட்ட 11 வருஷம் நம்முடைய அருந்ததியர் மக்களுக்கு பல்வேறு வாய்ப்புகள் நிராகரிக்கப்பட்டன. ஆனால் அந்த 3% இடஒதுக்கீட்டுக்கு பின்பு நம்முடைய அருந்ததியர் மக்களின் சூழல் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்றால், பல ஆயிரம் மருத்துவர்கள் வெள்ளை கோட்டு போட்டு மருத்துவமனையில் சிகிச்சை கொடுக்கக்கூடிய மருத்துவர்களாக, காக்கி சட்டை போட்டுக்கொண்டு இங்கு காவலர்களாக உலாவரும் காவல்துறை அதிகாரிகளாக, கருப்பு கோட்டு போட்டுக்கொண்டு நீதிமன்றத்தில் உலாவரக்கூடிய வழக்கறிஞர்களாக, பச்சை இங்கு பேனாவை வைத்துக்கொண்டு பல்வேறு அரசு துறை ஆவணங்கள் கையெழுத்து கொடுக்கக்கூடிய அரசு துறை அதிகாரிகளாக இன்னைக்கு அருந்ததியர்கள் இன்னைக்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம், முத்தமிழர் கலைஞர் அண்ணன் தளபதி அவர்கள். ஒரு சாதாரண நிலையில் இருந்த அருந்ததியர்களை இன்னைக்கு எந்த அளவுக்கு உயர்த்தி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர்கள் இன்னைக்கு அவர்களுக்கான இந்த பணியை செய்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. மடிந்து கிடந்த இந்த சமூகத்துக்கு மகுடம் சூட்டிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அளவுக்கு இந்த அருந்ததியர் இன மக்களுக்கு தேவையான அனைத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக இதற்கு நன்றி கடனாக தான் நம்முடைய அருந்ததிய சொந்தங்கள் 10 வருடத்தில் அடைந்த வளர்ச்சியை நன்றி மறவாமல் 2021 68% வாக்குகளை நம்முடைய முதலமைச்சருக்கு தந்து இன்னைக்கு அரியணையில் அமர்த்திருக்கிறார்கள். நம்முடைய அருந்ததியர் மக்கள் என்றுமே நன்றி மறவாதவர்கள். நாம் ஒருத்தரை பிடிச்சிட்டோன்னா அது நம்மளுக்கு உடும்பு புடி மாதிரி, அவங்கள விடவே மாட்டோம். கடந்த காலங்களில் எம்ஜிஆர் அவர்கள் படத்தில் நடிச்சாரு, மதுரை வீரன் என்கின்ற அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சதுனாலேயே நம்ம அதிமுகவை பல்வேறு வருடங்களாக வெற்றி பெற செஞ்சோம். ஆனால் உண்மையான வளர்ச்சி 3% கொடுத்து இன்னைக்கு உண்மையான உயரத்தை அடையறதுக்காக பாடுபட்ட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள், அண்ணன் தளபதி அவர்கள். அதை அறிஞ்சுதான் இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்களை அரியணையில் இன்னைக்கு அமர்த்தியிருக்கிறீங்க. ஆக மொத்தம் உண்மையான மதுரை வீரன் யார் என்றால் அது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தான். அதைதான் நான் சட்டமன்றத்தில் ஆதிதிராவிடத்துறை மானியத்தில் பேசும்போது உணர்வு பூர்வமாக உறக்கமாக சொன்னேன், உண்மையான மதுரை வீரன் நம்முடைய அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்று. ஏனென்றால் நம்முடைய அருந்ததியர் மக்கள் உள்ளபடியாக அவர்கள் உயர வேண்டும். அவர்களுடைய உண்மையான நிலையை புரிந்து
அவர்களை எப்படியெல்லாம் உயர்த்தணுமோ அது எல்லாத்தையும் நம்முடைய முதலமைச்சர்கள் செய்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கு 2021 நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைந்த பிறகு எல்லா விதத்திலும் நம்முடைய அறிஞர் மக்களுக்கான பெருமைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அளித்திருக்கிறார். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஆதி திராவிட துறை என்ற இந்த மிகப்பெரிய துறையை ஒரு சாதாரண சாமானியனான ஒரு அருந்ததியாக இந்த மதிவேந்தன் கையாள முடியும் என்கின்ற நம்பிக்கையை என் மேல் வைத்து இன்னைக்கு இந்த துறையை எனக்கு அளித்து நம்முடைய அறிஞர் சமூகத்துக்கே பெருமை சேர்த்தியவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். தூய்மை பணியாளர் வாரியத்தில் முதல் முறையாக ஒரு தலைவர் ஒரு அருந்ததியராக பணியமர்த்தியவர் அண்ணன் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். தூய்மை பணியாளர் வாரியத்தின் துணைத் தலைவர் ஒரு அருந்ததியராக பணியமர்த்தியவர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அதே போல பட்டியல மக்களுக்காக அறிஞர் மக்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆதி திராவிட நல ஆணையத்தை உருவாக்கினார். அதிலும் பல்வேறு அறிஞர் மக்களுக்கு வாய்ப்புகளை தந்தார். அது மட்டுமல்லாமல் நம்முடைய அறிஞர் சொந்தங்களுக்கு எந்தெந்த விதத்திலாம் பல்வேறு உதவிகளை அரசு துறை மூலமாக செய்ய முடியுமோ அதை அனைத்தையும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இருப்பினும் நம்முடைய மக்கள் இன்னும் செல்ல வேண்டிய தூரம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. நாம் அடைய வேண்டிய லட்சியம் இன்னும் அதிகமாக இருக்கிறது. இதை நம்முடைய பல்வேறு அருந்ததி சார்ந்த அமைப்புகள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய அன்பு சகோதரர் வடிவேல் ராமன் உட்பட பல்வேறு அருந்ததி சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் அதை உள்ளபடியே சுமந்து கொண்டு அவர்களின் வாழ்க்கையை அர்ப்பணித்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு மிக முக்கியமான தலைவராக நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி அண்ணனோட வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்கள் அவர் வீட்டுக்கு என்னை அழைச்சிருந்தார். நான் போனேன். அவர் அழைப்பை மறுக்காம நான் போனேன். அவர் வீட்டுக்கு நான் போய் பார்க்கும்போது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவர் எவ்வளோ ஒரு சாதாரண ஒரு சாமானியமான ஒரு மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று. ஒரு சின்ன அழகான ஒரு வீடு, ஒரு கூரை வீட்டில் அவங்களுடைய அம்மா அவங்க மனைவி எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த தருணத்தில் இன்னைக்கு இந்த மக்களின் முன்னேற்றத்துக்காக அவருடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு ஒவ்வொரு ஊரா அருந்ததியர் மக்கள் வாழக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று அவங்களுடைய தேவைகள் அவங்கள உரிமைகள் எங்கெங்க பறிக்கப்படுது எல்லாத்தையும் ஆராய்ந்து அதற்காக தொடர்ந்து போராடி அவர்களுக்காக அந்த பணியை பெற்று தந்து கொண்டிருக்கிறார் நம்முடைய அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்கள். நான் அவர் ஊருக்கு செல்லும் போது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அவர் கூட இருக்கும்போது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த அளவுக்கு அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த மக்களை உயர்த்தணுங்கிறதுக்காக பாடுபட்டு இருக்கார். அவருக்கு கண்டிப்பாக நாம் எப்போதும் தோள் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த முடிவை அப்போது நான் உள்ளபடியே நான் எடுத்தேன். வாங்க இப்படி வாங்க, விடுங்க பசங்க கத்த தான் செய்வாங்க, விடுங்க. அதுதான் மாநாட்டில் எல்லாமே இருக்கும். கத்தல் கூச்சல் இல்லைன்னா அப்புறம் மாநாடு எப்படி? நீங்க கத்துக்கணுங்களா? ஆனா பேச விட்டுட்டு கத்துங்க. இந்த எழுச்சியை பார்த்து தானே நாங்க இந்த அளவுக்கு சந்தோஷமா உற்சாகமா இருக்கிறோம். ரொம்ப சைலண்டா இருந்தா அப்புறம் எப்படி? கொஞ்சம் வயலண்டா தான் இருக்கணும். ஆகையால் இந்த அளவுக்கு இந்த பணியை நம்முடைய தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை எல்லாத்தையும் இங்க இருக்கக்கூடிய இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய தலைவர்கள் தொடர்ந்து அண்ணன் அவர்கள் செய்யக்கூடிய இந்த அர்ப்பணிப்பான பணியை நாங்கள் வாழ்த்துகிறோம். அவருக்காக என்றும் நாங்கள் துணை நிற்போம். இந்த சிறப்பு வாய்ந்த மாநாடு என்பது இந்த கரூர் மண்ணில் வெற்றி பெற்று விட்டது. கண்டிப்பாக
அன்னை மரியாதைக்குரிய அன்னை நாகை திருவள்ளுவர் அவர்களும் அவர்களுடைய சிந்தனைகள் வெற்றி பெறும், அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் எடுக்கக்கூடிய இந்த அரசியல் சார்ந்த பணிகள் வெற்றி பெறும். அதற்கு திராவிட முன்னேற்ற கழகமும் நம்முடைய மேற்கு மண்டல பொறுப்பாளர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களும் நானும் இங்கே இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் அமைப்பை சார்ந்த தோழர்களும் தமிழ் புலிகள் கட்சியை அங்கீகாரம் பெறுவதற்காக தொடர்ந்து உங்களுக்காக உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த சிறப்பு வாய்ந்த மாநாட்டினை இங்கே ஏற்பாடு செய்த தமிழ் புலிகளை கட்சியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் தோழர்களுக்கும் மிக குறிப்பாக அன்பு சகோதரர் நாகை திருவள்ளுவர் அவர்களுக்கு எங்களுடைய அனைவரின் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.